Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய illustration 19th sum பார்க்கலாம். From the following receipts and payments account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2016, prepare income and expenditure account for the year ending 31st March 2016 and the balance sheet as on the date. First receipts and payments accounts கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற ரெவென்யூ ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போடணும். கேபிட்டல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இதை நம்ம எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 11,000 rupees. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கு ரெவென்யூ ஐட்டம் தான், அடிக்கடி நடக்கக்கூடியது. மாசம் மாசம் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ இதை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இன்கம் சைட்ல போட்டுக்கணும். டு சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 100 rupees. டு சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், ரெவென்யூ ஐட்டமா எடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போடணும். நெக்ஸ்ட் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் 2000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்னமெண்ட்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா டோர்னமெண்ட்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதை நம்ம கேபிட்டல் ஐட்டமா கன்சிடர் பண்ணி லயபிலிட்டிஸ்ல போடணும். ஓகேவா? டு லெகசிஸ் 20,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ லெகசிஸ் அப்படின்றது நமக்கு கேபிட்டல் ஐட்டம் தான், பேலன்ஸ் ஷீட்ல போடணும். நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மெயின்டெனன்ஸ் 5,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நமக்கு மந்த்லி நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ் தான், அதனால நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். பை ஃபர்னிச்சர் அப்படின்றது நமக்கு அசட், அதனால இதை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட்னு ஒன்று இருக்கு. அதனால டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் எது வந்தாலும், அதாவது டோர்னமெண்ட் ரிலேட்டடா எது வந்தாலும் அதை நம்ம லயபிலிட்டி சைட்ல இது போடுவோம் இல்லையா, அது கூட தான் நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். ஓகேவா? அப்ப இதுவுமே நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். பை செக்ரட்டரி ஹானரேரியம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ரட்டரியோடைய ரெமுனரேஷன் தான் இது. இது வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பை பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பேமெண்ட்ஸ்ல இருக்கு, அதாவது நம்ம பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்ப இதுவும் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல தான் வரும். நெக்ஸ்ட் பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ்ன்றதுனால அசட் சைட்ல பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஓகேவா? இப்ப எது எங்கெங்க வரும்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. On 1st April 2015, the club had stock of balls and bats 3,000 rupees கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க பேட்ஸ் அண்ட் பால்ஸ்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? பேட்ஸ் அண்ட் பால்ஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 3,000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500 rupees கொடுத்துருக்காங்க. சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் should be kept in reserve for permanent pavilion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு டோர்னமெண்ட்டுக்குன்னு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ஒன்று ரிசீவ் ஆச்சு 2,000 rupees. அண்ட் இதுக்கான எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் இருந்துச்சு. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருந்தாங்க பாருங்க 1,400 rupees. ஸோ 2,000ல இருந்து எக்ஸ்பென்சஸ் 1,400 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 600 rupees வரும். பாத்தீங்களா? அது வந்து ரிசர்வா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரிசர்வ் அப்படின்றது என்னன்னா சேவிங்ஸ் மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி வர அமௌண்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அதை வந்து இன் ஃபியூச்சர் எதுக்காவது வேணும் அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31st March 2016 was 2,000 rupees. ஸோ இந்த சம் நம்ம 16 தான் போடுறோம். ஸோ 2016 உடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2,000 rupees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரோடது 2,000 rupees இருக்கு. இதை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லயும் போடணும், பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்லயும் போடணும். சரியா? ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் ஆன் 31st March 2016 was 1,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ஸ் அண்ட் பால்ஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டார்டிங்ல கொடுத்துருந்தாங்க அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கரண்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 7,400 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் பேலன்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேபிட்டலே கொடுக்கல. கேபிட்டல் இருந்துச்சுன்னா தான் நம்ம லயபிலிட்டிஸ்ல கேபிட்டல் போட முடியும் இல்லையா? ஸோ கேபிட்டலை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அசட்ஸ்ல இருந்து லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் கேபிட்டல் அமௌண்ட். ஓகேவா? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதுனால நம்ம ஓப்பனிங் பேலன்சஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும், க்ளோசிங் பேலன்சஸ் எதுவுமே எடுத்துக்க கூடாது. இங்க ரெசப்ஷன் பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் அட் பேங்க் மட்டும் தான், மீது எல்லாமே நம்மளுக்கு இயர் எண்டிங்ல போடக்கூடிய அமௌண்ட்ஸ் தான் இது. அதனால நம்ம இதை எடுக்க கூடாது. சரியா? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 8,000 rupees கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3,000 rupees இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம்.
ஏன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது பேலன்ஸ் ஷீட்ல ஓப்பனிங் அமௌண்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து போடணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றதுனால ஸ்டாக்ன்றது நம்மளுக்கு அசெட் தான் இல்லையா, அதனால இதையும் நம்ம அசெட்ல போடணும் 3000 rupees. அண்ட் இதுடைய கண்டினியூவேஷனா அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 500 rupees கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. ஆன் 1st April 2015 the club had stock of balls and bats 3000 rupees and an advance subscription of 500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூவேஷன் தான். அப்ப இதுவுமே வந்து ஓப்பனிங்ல தான் கொடுத்துருக்காங்க இந்த 500. அப்ப இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 2015ல அட்வான்ஸா 500 rupees வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 500 rupees வந்து 2016ஓடது. புரியுதா உங்களுக்கு? இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2015 அப்படின்னு போடணும். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர்க்கான பேலன்ஸ் ஷீட்டை தான் போட போறோம். அதுல இருந்து தான் நம்ம கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்ப நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போட போறது 2016க்கு. நல்லா கிளியரா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 3000 rupees போட்டுக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ். ஓகேவா? அடுத்தது கேஷ் அட் பேங்க் ஓப்பனிங் பேலன்ஸ் 8000 rupees கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டுத்தையும் நம்ம அசெட் சைட்ல போட்டாச்சு. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 500 rupees. 2015க்கு இந்த 500 rupees ரிசீவ்ட் இன் அட்வான்ஸா இருந்துச்சு. ஓகேவா? அப்ப இந்த 500 rupees என்னது நம்மளுக்கு 2016க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 500 rupees. 2015 பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் தான். அதனால லயபிலிட்டி சைட் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ அசெட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 11,000 வருது. 11,000ல இருந்து லயபிலிட்டியில இருக்கிற இந்த 500 மைனஸ் பண்ணிட்டோம்னா 10,500 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு கேபிட்டல் ஃபண்ட் பேலன்சிங் ஃபிகர். டோட்டல்ல 11,000 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கணும்ன்றதுனால ப்ரீவியஸ் இயர் 2015க்கு பேலன்ஸ் ஷீட் போட்டு கண்டுபிடிக்க போறோம். 15ஓட பேலன்சஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு 2016ல ஓப்பனிங் பேலன்சஸா கொடுத்துருப்பாங்க. அப்படிதானே? ஸோ ஓப்பனிங் பேலன்சஸ் மட்டும் நம்ம 2016ல இருந்து எடுத்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை போட்டு கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நம்மள 2015 ரிலேட்டடா எதெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் எடுத்து நீங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2016. எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ், இன்கம் ருபீஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் வரும்னு பாருங்க. பை மெயின்டெனன்ஸ் 5,000 rupees கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் வராது. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸும் வராது. இங்க வந்துரும் இல்லையா, அதனால இது வராது. செக்ரட்டரிஸ் ஹானோரேரியம் 4,500 rupees வரும். ஸோ இது ரெண்டத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டு மெயின்டெனன்ஸ் 5,000 rupees, டு செக்ரட்டரிஸ் ஹானோரேரியம் 4,500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் பை பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 7,400 rupees கொடுத்துருக்காங்க. இது பர்ச்சேசஸ் அமௌண்ட். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3,000 rupees அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் 1,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கையும் இந்த பர்ச்சேசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிக்கலாம். டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 7,400 rupees இந்த காலம்ல போட்டுக்கோங்க. ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் 3,000 rupees போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 10,400 rupees வரும். இதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிக்கணும். பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் 1,000 rupees போட்டுக்கோங்க. 10,400ல இருந்து 1,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா 9,400 rupees வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்கம் சைட்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஸோ ரெசிப்ட் சைட்ல இது ஓப்பனிங் பேலன்ஸ் எடுக்க வேண்டாம். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுக்கணும் 11,000 rupees. அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாருங்க, கரண்ட் இயரோட எந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போடணும். ஓகேவா? இங்க 500 rupees அப்படின்றது 2015க்கு தான் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அப்ப இது என்னது 2016க்கான அமௌண்ட். அப்ப இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அண்ட் 2016க்கான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 2,000 rupees இருந்துச்சு. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயர்ல எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். கரண்ட் இயர் ரிலேட்டடா இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்ஸ். ஓகேவா? அப்ப இந்த 500 ஆட் பண்ணணும், 2,000 rupees ஆட் பண்ணணும். இந்த 11,000 rupees கூட பை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டு 11,000 rupees இன்னர் காலம்ல போடுங்க. add received in advance in 2014 to 15 for 2015 to 16. 16 உடையதா 15த்லயே என்ன பண்ணிட்டாங்க, ரிசீவ் பண்ணிட்டாங்க 500 rupees. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 11,500 rupees வரும். add outstanding for 2015 to 16. ஸோ கரண்ட் இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங் வந்து 2,000 rupees இருந்துச்சு சப்ஸ்கிரிப்ஷன். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 11,500 plus 2,000 பண்ணோம்னா 13,500 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுடணும். நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 100 rupees கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். ஓகேவா? இதை எடுக்கக்கூடாது. பை சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 100 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 18,900 rupees வருது. அண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 13,600 rupees வருது. அப்ப நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமா இருக்கு இந்த சம்ல. இன்கம் வந்து நமக்கு கம்மியா இருக்கு.
அப்ப நமக்கு சர்ப்ளஸ் வராது, டெபிசிட் தான் வரும். ஓகேவா? ஸோ 18,900ல இருந்து 13,600 மைனஸ் பண்ணிட்டோம்னா 5,300 ருபீஸ் வரும். இதுதான் நமக்கு டெபிசிட். ஓகேவா? பை எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். டெபிசிட் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. டோட்டலா 18,900 ருபீஸ் ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போடலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2016. லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட்ஸ் ருபீஸ்லாம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ்ல கேபிட்டல் ஃபண்ட் போடணும். கேபிட்டல் ஃபண்ட் நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, 10,500 ருபீஸ். இதை எடுத்து எழுதிக்கணும். இதுல இருந்து நமக்கு சர்ப்ளஸ் வந்துருந்துச்சுன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணணும் கேபிட்டல் கூட. ஆனா நமக்கு டெபிசிட் வந்திருக்கு. டெபிசிட் அமௌண்ட்டை நம்ம கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கேபிட்டல் ஃபண்ட் 10,500 இன்னொரு காலம்ல போட்டு லெஸ் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் டெபிசிட்னு போட்டு 5,300 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 10,500ல இருந்து 5,300 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 5,200 வரும். இதுதான் நம்ம அவுட்டர் காலம்ல போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசப்ஷன் பேமெண்ட்ஸ்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுவும் கேபிட்டல் ஐட்டம் தான் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம லைபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 2,000 ருபீஸ். இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு இங்கே கொடுத்துருந்தாங்க. 1,400 ருபீஸ். ரிசர்வ் ஃபார் பெவிலியன் ஃபண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் டோர்னமெண்ட் 2,000 ருபீஸ் இன்னொரு காலம்ல போடுங்க. லெஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 1,400 ருபீஸ். அப்போ டோர்னமெண்ட்டுக்குன்னு ரிசீவ் ஆன சப்ஸ்கிரிப்ஷன் 2,000, அதுல இருந்து எக்ஸ்பென்சஸ் 1,400 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 600 வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லெகசிஸ் ஒன்று இருந்துச்சு இல்லையா, 20,000 ருபீஸ். இதையும் எடுத்து நம்ம லைபிலிட்டிஸ்ல போட்டுக்கணும். லெகசிஸ் 20,000 ருபீஸ் போட்டாச்சு. பேமெண்ட் சைட்ல எதெல்லாம் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும்னு பாருங்க. ஃபர்னிச்சர் வரும் 15,000 ருபீஸ். இந்த பேட்ஸ் அண்ட் பால்ஸ் உடைய க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா கேஷ் அட் பேங்க் இருக்கு 7,800 ருபீஸ். ஸோ அசட் சைட்ல ஃபர்னிச்சர்ல 15,000 ருபீஸ் போட்டாச்சு. ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் 1,000 ருபீஸ். க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து நம்ம போட்டாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 2,000 ருபீஸ் இருந்துச்சு இல்லையா, அதையும் எடுத்து நம்ம இங்க எழுதிக்கணும். லாஸ்டா கேஷ் அட் பேங்க் 7,800 ருபீஸ். அசட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 25,800 ருபீஸ் வரும். அண்ட் லைபிலிட்டிஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 25,800 ருபீஸ் வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட் நமக்கு டேலி ஆயிடுச்சு. இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.